வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5.1 ஸ்லிம் டிஎஸ்பி கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் தான். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு குஜராத் மாநிலத்திலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5.1 ஸ்பீக்கரை விட்டு இங்கே எடுத்துக்கலாம். இது சப்வூஃபர், சென்ட்ரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. இந்த ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு அவங்க கம்பெனி ஏவி ரிசீவரோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு 8 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது ஆக்ஸ் இன்புட்டு 2 ஸ்டீரியோ இன்புட் வந்துடும். டிஜிட்டல் இன்புட்டு எப்பயும் போல் ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI ஆர்சி இன்புட்டு இதில் வந்துடும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 10 ஆம்ஸ் SMS யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸ் 2.1 ஆடியோ போர்டு 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு போர்டுக்கு 3 சேனலு, 2 சேனலு 50-50, ஒரு சேனல் மட்டும் 100. அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு 100 வந்து நான் சப்வூஃபருக்கு கொடுத்துருக்கேன், 50-50 சரவுண்டுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதை 100 வந்து சென்டர் கொடுத்துருக்கேன், 50-50 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கேன் இந்த ஆடியோ போர்டில். மற்றபடி டீகோடரை பொறுத்தளவுக்கு எப்பவும் போல் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற FT003 லேட்டஸ்ட்டு டிஎஸ்பி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004D மாடலு எக்ஸோபேஸ் மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டப்புன்னு சவுண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு புதிய முயற்சியாக ஒரு 0-12 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு ஸ்பீக்கர் டிலே போர்டு வச்சு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. இது நல்லா சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போதோ ஸ்பீக்கரில் டப்புங்கிற வர பேச்சுக்கு இடமில்ல, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மற்றபடி இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு கம்மிங் எதுவுமே இல்லாமல் சூப்பராக அமைஞ்சிருக்கு. நான் எப்பவுமே இந்த கிளாஸ் டி ஆடியோ போட பொறுத்தளவுக்கு இன்புட்டை பொறுத்தளவுக்கு சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா அடியில் நான் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பேன். மற்ற எஸ்டிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட நம்ம இந்த RMC கனெக்டர் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் டி போட பொறுத்தளவுக்கு நம்ம சீல்டு ஒயர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை ஸ்பீக்கர் லைனே எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஸ்பீக்கர் லைனு அதே மாதிரி HDMI ஆர்சி இன்புட் லைன் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சப்வூஃபர். ஒரு DTS வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். TTS You know me. Dolby Digital. Subtle. Authentic. What if sound could be deeper? More dimensional. There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater. Whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. அதில் ஸ்பீக்கர் டிலே போட்டிருக்கும் போது இது ஆஃப் பண்ணும்போது ஸ்பீக்கரில் டப்புன்னு வருதான்னு நீங்கள் பாருங்கள். ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள், எந்த ஒரு சவுண்டும் இல்லை பாருங்கள். அதே மாதிரி ஆன் பண்ணுறேன், ஃபேன் ஓடுற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அதோடு இந்த இப்போ தான் ரிலே ஆனாச்சு.
அதோட எந்த ஒரு ஸ்பீக்கரில் நாய்ஸ் எதுவுமே வரல. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.